சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை காமிக்கிறாங்க. லிட்டில் பெஸ்டி, உன்னோட ஃபர்ரனா எனக்கு துணியா எடுத்து போட்டா அது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை நம்ம மாஸ்டர் கூட அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கையில போட்டுருக்க கேஜெட் வந்துட்டு ஏதோ அவங்க பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. அந்த பீஸ்ட்டை தூக்கிடுச்சு. அதோட தோல் எடுத்து ட்ரெஸ் மாதிரி அவன் போத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ 13ஓட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரான். என் புது ட்ரெஸ்ஸை ரத்தமாக்கிறதப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஒன்னும் ஃபைட் பண்றதுக்கு வரல, நீ சாக போறங்கிற மெசேஜ் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண இருக்கும். கண்ணுமிக்கிற நேரத்துல அசால்ட்டா அவனை தோக்கடிக்கிறான். ஸ்ட்ராங்கான பீஸ்ட் தோக்கடிச்சவனைய அசால்ட்டா இவன் தோக்கடிக்கிறான். 13ஓட மாஸ்டர் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அவன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். அதுல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். 13 வந்து சின்ன பொண்ணா இருந்தா அவனுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வா போலாம் நம்ம சொல்லுவோம். ஓகே மாஸ்டர்னு வா சொல்றா. நான் இப்போதைக்கு மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்படியே 13ஓட மாஸ்டர் வந்துட்டு நிறைய பேரை தோக்கடிக்கிறான். அதுவும் இவன் கொல்ற எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். அவனோட ஸ்வாடத்துக்கு 13 கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல போய் உட்காருதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மாஸ்டர்னு 13 கேட்கவும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்படியே இவங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பனிக்குள்ள ஒருத்தி அப்படியே ஃப்ளோட்டிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. நான் தான் ஷேடோ கில்லர்ஸோட வாய்ஸ் லீடர் ஒன்று மீட் பண்ண ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒருத்தி வந்து சொல்றா. ஸோ இப்படிதான் அந்த ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு 21 வயசுல ஒரு ஷேடோ கில்லரா மாறுதான். அதுக்கு அடுத்த வருஷத்துலயே அந்த லீடர் வந்துட்டு ஒரு 15 வயசு பையனை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்களோட ரேங்க்ஸ்ல நீ ஒரு ஷேடோ கில்லரா இன்னையில இருந்து ஜாயின் பண்ற. உன்னோட கோட் நேம் 7 அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டோக்கனையும் அவர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெட் டூத் அப்படிங்கிற ஒரு ஷேடோ கில்லர் வந்து அறைய வெட்டி நம்ம ஹீரோ வழிய மறைக்கிறான். நாங்க ஷேடோ கில்லர் ஆகுறதுக்கு 1000 பேருக்கு மேல கொலை பண்ணிருப்போம், ஆனா நீ ஒருத்தரை கூட கொல்லல. நம்ம லீடர் எப்படி ஒன்னும் ஒரு ஷேடோ கில்லரா ஏத்துக்கிட்டாரு, உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சண்டை போடலாம் எனக்கு நேரம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நான் மிஷன்ஸ்ல மட்டும் தான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. கண்டினியூஸா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ அவன் ஸ்குவாட வெளியே இருக்காமலே தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ப்ளூ ஃபீனிக்ஸோ இவங்க ஃபைட் பண்றத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ரீஃப்ளெக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு கடத்துல நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அவனை அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ எனர்ஜி கம்மியான மாதிரி தெரியுது. ஸ்வாட வச்சு அவன் நம்ம ஹீரோவை தடுத்தா அவன் ரெட் டூத்தை வச்சு அந்த ஸ்வாடையே வந்து கடிச்சு எடுத்து நம்ம ஹீரோவை கடிச்சிருந்தான். ஆனாலும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சாலும் அவன் லைட்டா கடிச்சதுலயே என் எனர்ஜியை உறிஞ்சிட்டான். இன்னொரு தடவை மட்டும் அவன் என்ன கடிச்சிட்டான்னா எனக்கு ஃபைட் பண்ண எனர்ஜி இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் இந்த பையன்? ரெட் டூத் மட்டும் என்ன அப்படி கடிச்சிருந்தா என்னால கூட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிக்க முடியுமான்னு தெரியல. இந்த பையனோட ரீஃப்ளெக்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபோனிக்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கான். ரெட் டூத் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட எந்த வெப்பனுமே இல்ல. நம்ம ஹீரோவை அட்டாக் டாஸ் பண்ணிட்டு இருந்தா டக்குனு பின்னாடில இருந்து அவனை கடிக்க வரவும் ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் ஞாபகப்படுத்துறேன், ஷேடோ கில்லர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணக்கூடாது தெரியும்ல அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் கேட்கவும் புதுசா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிருக்கான், நான் அவனை வெல்கம் பண்ணதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நாள் இங்க உயிரோட இருக்கியான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டூத் அங்க இருந்து கிளம்புறான். கிட்ட பெட்டரான ஸ்வாட் இருந்தா அவனால ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்லவும் வேர்ல்டுலயே பெஸ்டா இருக்கிறது எனக்கு வேணும் நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு சாவ பார்த்து பயம் இருக்கான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1000 டீமன் டேகர் காட்லி ஸ்மித்தால கிரியேட் பண்ணப்பட்டது. மெலனியம் காங்கர் டீமன் தான் அதை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்லி அனுப்பியிருக்கான். இப்போ இந்த 1000 டீமன் டேகர் எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் வந்துருதான். ஸோ இந்த 1000 டீமன் டேகர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வெப்பனும் கிடையாது, நம்ம ஹீரோவும் ஒரு சாதாரண ஆளும் கிடையாது. நம்ம ஹீரோ ஷேடோ கில்லர்ல ஜாயின் பண்ணியுமே கூட அதனால் வரைக்கும் ஒருத்தரை கூட கொலை பண்ணதில்ல. இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படியே பெயரை போட்டு இந்த எபிசோட் முடியுது.